செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுகசைய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். மாமா, நீங்க உசுரோட இல்லைனாலும் நீங்க எப்பவும் எங்க நினைப்புல இருந்துகிட்டு தான் இருக்கீங்க. சாமியா இருந்து எங்களை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இந்த கல்யாணம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கணும்னு உங்க சமாதியில பத்திரிக்கை வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தோம். கல்யாணத்துல நான் கட்டியிருந்த முகூர்த்த புடவை எரியிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிஜத்துல அப்படி எதுவும் நடக்க கூடாதுன்னு இந்த புடவைய உங்க 2 பேர் முன்னாடியும் வச்சிருக்கேன். நீங்க இதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நீங்க தான் அதை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாத்தணும். அங்க பாரு, சொம்புல பாதி தண்ணி இருந்துச்சுல்ல, அது முகூர்த்த புடவையில கொட்டிருச்சு. அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தால தான் இப்படி நடந்திருக்கு. இனிமே நமக்கு பயமே இல்ல, எந்த ஆபத்தும் வராது. நீ புடவைய தைரியமா கட்டிக்கலாம். நீ இல்ல, இனி யாரும் துர்கா, கௌரி, சத்யான்னு அவங்கள நெருங்கவே விட மாட்டேன். அதையும் மீறி அவங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்க, உங்களை வெட்டி வீசிடுவேன். நான் சாமிக்கே தண்ணி காட்டுற வண்டி. ஆவியா வந்து நீ பயமுறுத்துனா பயந்துருவன் நினைச்சியா? ஆவுடை ஆவுடைடி. ஓ, என்னங்க சும்மா இருங்க. ஐயோ மாமா, சும்மா இருங்க. ஐயோ பெரியவரே, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்க. எப்படி உன்னையும் உன் புருஷனையும் கொன்னன்னு ஞாபகம் இருக்கா? டேய் ஜனா, சொல்டா இவளுக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு? மாமா, எதுவும் பேசாதீங்க, வேண்டாம். அதே மாதிரி உன் பொண்ணு, உன் தங்கச்சி, இப்ப புதுசா சொல்றியே சத்யா, அவளையும் அடிச்சு நான் கொல்லுவண்டி. ஐயோ, அடிச்ச கொல்லுவேன். ஏங்க உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுடி, பானிக்கடி. நீயா நானு பாத்தலாண்டி. ஐயோ ஐயோ, என்னங்க நீங்க? மாமா,
தயவு செஞ்சு என் புருஷனை விட்டுரு. என் புருஷனை விட்டுரு. அவரை விட்டுரு. ஐயோ, விட்டுடு. மாமா. எங்க அண்ணனை விட்டுரு. எங்க அண்ணன் எதுவும் பண்ணாத விட்டுரு. ஐயோ, ஐயோ, மாமா. கெஞ்சி கேக்குறேன். கெஞ்சி கேக்குறேன். அவரை விட்டுடு. அவரை விட்டுடு. ஐயோ, அவரை ஒண்ணும் பண்ணிடாத. விட்டுருமா, விட்டுருமா. தயவு செஞ்சு அவரை விடு. என்னங்க? என் பொண்ணு மேலையும் என் தங்கச்சி மேலையும் கை வைக்க நினைச்ச உங்க ஒருத்தனையும் நான் விட்டு வைக்க மாட்டேன். இது நான் உனக்கு கொடுக்கிற கடைசி எச்சரிக்கை. ஓடி அந்த பக்கம். என் கழுத்திய புடிச்சிட்டா. ஏங்க வந்திருக்கிறது பேயின்னு தெரிஞ்சும் அதுகிட்ட போய் சவால் விட்டுட்டு இருக்கீங்க. உங்களை அது கழுத்தை புடிச்சு நெரிச்சப்போ நான் எவ்வளவு துடிச்சு போனேன்னு எனக்கு தான் தெரியும். நீங்க அதுகிட்ட போய் சவால் விடுறீங்க. அண்ணே, இது நம்ம வீடு, நம்ம ராஜ்யம்னு இருந்தோம். ஆனா நம்ம வீட்டுக்குள்ளேயே புகுந்து நம்மளையே ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிட்டானே. அண்ணே, இத சாதாரணமா எடுத்துக்க கூடாதுன்னு கொஞ்ச நேரத்துல உயிர் பயத்தையே காட்டிட்டானே. ஏங்க நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரை தேடுறீங்க? அர்ஜுன் எங்க? ஐயோ, அர்ஜுன், அர்ஜுன், அர்ஜுன் மாமா, அர்ஜுன் மாமா எங்க இருக்கீங்க? எங்க போனாரு? வாடா வெள்ள. ஐயோ அக்கா அங்க பாருங்க. ஐயோ வாடா. வாடா வாடா. ஒரு கோழைய போய் புள்ளையா பெத்து வச்சிருக்கனே. உன்னை பத்தி நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குடா. அட போங்கப்பா. சத்யா ரூமுக்கு போனப்போ இவ என்ன புரட்டி புரட்டி எடுத்தான். நான் உயிர் பொழைச்சு வந்தது பெரும் பாடா போச்சு. அது நினைச்சா இப்ப கூட உடம்பெல்லாம் நடுங்குதுப்பா. டேய், என் புள்ளையா இருந்துகிட்டு இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? டேய், அதுங்கெல்லாம் செத்து ஆவியா உலாவுதுங்கடா. ஆனா நாம உயிரோட வாழ்றவங்க அதுங்களை விட நமக்கு தான்டா சக்தி அதிகம். உன் அப்பனை பத்தி தெரியும்ல? காலனை வச்சு கனக துர்காவையே நிர்மூலமாக்கி ஆத்துல விட்டவன்டா நானு. ஆவுட இதுங்களோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுவேன் நினைச்சியா? விடமாட்டேன்டா, விடமாட்டேன். ஏங்க இது இங்க இருக்கிற வரைக்கும் நாம நினைக்கிறது எதையும் செய்ய முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறோம்? ஆமாண்ணே, காலன் சாமியும் எங்க போனாருன்னு தெரியல. இதுங்களை எப்படி நான் கண்ட்ரோல் பண்ண போறோம்? புடிச்சிட்டா. ஜனா, அண்ணே, கண்ட்ரோல் பண்றது என்ன? அதுங்களை ஒழிச்சு கட்டுறதுக்கும் நம்ம கிட்ட ஆள் இருக்கான். எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தக்காரன் இருக்கான்டா. அவன் பேரு சுடுகாட்டு தச்சன். காலன் சாமியோட குரு கிட்டயே மாந்திரீகம் படிச்சவன். அவனும்
பில்லி சூனியத்துல கரகண்டவன். அவனை பார்த்து காலன் சாமிய பத்தி தகவல் கேட்கலான்னு இருந்தேன். ஆனா இப்ப அந்த பேய்களுக்கு ஒரு முடிவு கட்ட அவனை வர வைக்க போறேன்டா. அவனை வர வைக்க போறேன். அத உடனே செய்யுங்க. இல்லனா இதுங்க சப்போர்ட்ல வீட்ல உள்ளதுங்கெல்லாம் தலை தூக்க ஆரம்பிச்சிரும். உங்க உயிரை காப்பாத்த அவகிட்ட என்னையே கையேந்து வச்சுட்டா. இதை விட ஒரு அசிங்கம் என்ன இருக்க முடியும்? அத அழிச்சு தீரணுங்க. அழிப்போம், கண்டிப்பா அழிப்போம் அகிலா. அழிச்ச தீருவேன். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? நீலாம்பரி, இப்படி வளர்ந்துட்டியம்மா? மாமா, நீங்க என்ன ஸ்கூல் படிக்கும் போது பாத்தீங்க, அதுக்கப்புறமா இப்பதானே பாக்குறீங்க. சரிம்மா, அம்மா எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, அதே கெத்து, அரட்டல், உருட்டல், மிரட்டல். ஆனா கடைசியா அந்த துர்கா பைத்தியக்காரி பட்டம் கட்டி கோகிலாவை விரட்டி அடிச்சாலே, அதை என்னைக்கே என்னால மறக்க முடியாதுமா. ஐயோ மாமா, அத பத்தி மட்டும் அம்மா கிட்ட பேசுனீங்க, அவ்வளவுதான். அம்மாக்கு டென்ஷன்ல நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிரும். சரிம்மா, சொல்லு, என்ன எதுக்காக சந்திக்கணும்னு இங்க வர சொன்ன? ஆவுடை மாமா அம்மாக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. வீட்ல ஏதோ தொடர்ச்சியா பிரச்சனை இருக்கிறதால அதுக்கு நிரந்தரமா ஒரு தீர்வு கிடைக்கணும்னு கேரளால ஒரு நம்பூதிரிய மீட் பண்ண போறாங்களாம். அதுக்கு 10-15 நாள் ஆகுமா. அது வரைக்கும் வீட்ல இருந்து செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. உடனே நீலாம்பரிய வீட்டுக்கு அனுப்பி எல்லாரையும் துணைக்கு வச்சுக்கிட்டு சில காரியங்களை செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதான் என்ன செய்யணுங்கிறத தெளிவா சொல்லி அம்மா என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமாமா, அண்ணன் என்கிட்டயும் சொல்லிட்டு தான் ஊருக்கு போயிருக்காரு. எல்லா பிரச்சனையும் கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிருமா. இன்னொரு முக்கியமான விஷயமும் ஆவுடை மாமா சொல்லியிருக்காங்க. என்ன விஷயமா? வீட்ல இருந்து அந்த துர்காவை அடிச்சு துரத்திட்டு உங்க பையன் அசோக்குக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா நாங்க எவ்வளவு சந்தோஷப்படுவோம் தெரியுமா? எங்க பையனுக்கு பொருத்தமான ஜோடி நீதாம்மா. ஆமா மாமா, நான் அசோக்க கல்யாணம் பண்ணணும்னா
அந்த துர்காவை ஒழிச்சு கட்டணும். ஒழிச்சு கட்டுறேன். ஆவுடை மாமா வீடு திரும்புறதுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டலாம். ஆமாமா, முடிவு கட்டணும். சரிம்மா, நீ நேரா நம்ம வீட்டுக்கே வந்திருக்கலாமே. எதுக்காக என்ன இங்க வர சொன்ன? மாமா, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எங்கம்மா? சொல்றேன். இது என்னம்மா? இதெல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். நீங்க கார்ல வாங்க, நான் டிரைவ் பண்றேன். சரிம்மா, வாங்க. நானும் பல தடவை கேட்டுட்டேன். நாம எங்க தான் போயிட்டு இருக்கோம்னு சொல்லவே இல்லையே. நிலம்பரி, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா என்கிட்ட சொல்லக்கூடாதா? அமைதியாவே இருக்கியம்மா. ஏதோ ஒரு பொட்டலத்தை கொடுத்து பாக்கெட்ல வச்சுக்கங்கன்னு மட்டும் சொன்னேன். அது என்னம்மா? எதுவுமே எனக்கு தெரியலையேம்மா. எனக்கு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருக்குமா. மாமா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அங்க போய் இறங்குறப்போ உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் சைலண்டா தான் வாங்கல. நம்ம எங்க தான் கூட்டிட்டு போறான்னு தெரியலையே. என்னாச்சுமா? நல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்து பாருமா. நிலம்பரி, நான் இறங்கி காரை தள்ளுறேன். மாமா, என்னாச்சுமா? உங்களை நான் இறங்க சொன்னா முதல்ல டோரை சாத்துங்க. ஏம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. காரு பள்ளத்துல மாட்டிக்கிட்டா இறங்கி தள்ளதானே செய்வாங்க. நீ ஏன் வேண்டான்னு சொல்ற? ஷோ மாமா, இப்படி கேள்வியை கேட்டுட்டு இருந்தா என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாக்குறேன். அம்மாடி, பள்ளத்துக்கு அடியில கல்ல சப்போர்ட் கொடுத்தாதான் டயர் மேல வரும், இல்லனா சுத்திட்டு தான் இருக்கும். ஐயோ மாமா, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? என்னாச்சுமா? சொன்னா கேட்கவும் மாட்டேங்கிற. இருங்க மாமா. அப்பாடா. இவ ஏன் இவ்வளவு மூர்க்கமா இருக்கா? நான் இறங்கி காரை தள்ளி இருந்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்குமே. ஆனா காரை விட்டு என்ன இறங்க வேணாம்னு சொல்றா. என்னாச்சு இவளுக்கு? ஒரு புரியாத புதிராவே இருக்காளே. துர்கா, வா.
வர முடியாது, நீயே போய்க்கோ. கௌரி, என்ன? எனக்கு வெக்கமா வருது. ஐயோடா, உங்க கல்யாணம் எப்போ நடந்துருச்சு. இன்னைக்கு நடந்தது சும்மா சாங்கியத்துக்காக நடந்த கல்யாணம். நீ என்னமோ இப்பதான் சித்தப்பாவை முதல் தடவை பார்க்க போற மாதிரி இப்படி வெக்கப்படுற. ஆனா நீ வெக்கப்படுறப்போ அவ்வளவு அழகா இருக்க. இப்ப மட்டும் சித்தப்பா உன்னை பார்த்தாரு, அவ்வளவுதான் சொக்கி விழுந்துருவாரு. எனக்கு விக்கல் வர மாதிரி இருக்கு, அதனால நான் கிளம்புறேன். கௌரி கௌரி, போகாத. சீ, வெக்கப்படாம போ. ஏய் கௌரி கௌரி, ஏய் கௌரி. ஷோ, எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு சின்னையாவை தானே பார்க்க போறேன். ஏன் தான் இப்படி வெக்கமா வருதோ? சரி, உள்ள போலாம். என்ன, சின்னையாவை காணுமே, எங்க போனாரு? ஏதாவது அவசர வேலையா வெளியில போயிட்டாரா? சாச்சா, அப்படிலாம் இருக்காது. எவ்வளவு ஆசையா என்னையே சுத்தி வந்தாரு. அப்படிலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாரு, இங்கதான் இருப்பாரு.